அனைவருக்கும் வணக்கம், ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு பிரேக்கிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் எந்த பிராண்டுமே கொடுக்காத அளவுக்கு ஒரு ப்ரைவசி செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து iOS 16 ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நத்திங் ஃபோன் 1 கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது இதுக்கான இன்ட்ரடக்டரி ஆஃபர்ஸும் ரிவீல் ஆயிடுச்சு. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதோட இந்தியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பண்ணுறதுக்காக புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்துடலாம். டெக்னிக் நம்பர் 879 இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் போன மாதம், அதாவது ஜூன் மாதம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து எது 5Gயில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 பிளேசஸ் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது மோட்டோரோலாவுடைய G82. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 695ல் 13 5G பேண்ட்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே மிட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருந்தாங்க. அதே லோ பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேண்ட்ஸ் எல்லாமே லோ பேண்டாக கொடுத்துருந்தாங்க. அதனால் 5Gயில் இதோட ஸ்கோர் வந்து 100ஆக இருக்குது. ஸோ வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் மோட்டோரோலாவுடைய G82 இருக்குது. அதே செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F4. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 870ல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே மிட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அதே வந்து லோ பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் தாராளமாக கொடுத்துருக்கிறதுனால இவங்களுடைய ஸ்கோர் வந்து 87ஓட செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அதே தேர்ட் பிளேஸில் ஒப்போ K10 74 ஸ்கோர் பண்ணியிருக்கு. இங்கே மிட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போக்கோ F4ல் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இருக்குது. பட் லோ பேண்ட் இங்கே கம்மியாக இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 74 ஸ்கோரோட வந்து ஒப்போ K10 தேர்ட் பிளேஸில் இருக்குது. இந்த மூணுமே வந்து 5G ரேங்கிங்கில் வந்து டாப் 3ல் இருக்குது ஜூன் மாதம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸில். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் கால்ஸ்க்கான புது ரூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஜூலை 6 அன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8லேருந்து இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே இன்டர்நேஷ்னல் கால்ஸ்க்கான ரூல்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎஸ்பி, அதாவது டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இந்தியாவில் டெலிகாம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். இங்கே ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 8லேருந்து இன்டர்நேஷ்னல் கால்ஸ், இன்கமிங் கால்ஸ் ஏதாவது வருது இந்தியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து CLI வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த CLI என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலர் லைன் ஐடென்டிஃபிகேஷன். யார் கால் பண்ணுறா அப்படிங்கிறது வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணும். டைரெக்டாக வந்து இன்டர்நேஷ்னல் டு கஸ்டமர் இருந்தது இல்லையா, இனிமேல் வந்து டிஎஸ்பி நடுவில் டெலிகாம் சர்வீஸ் வந்து இந்த காலர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து நோட் பண்ணணும். ஒருவேளை காலர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இல்லாத ஸ்கேம் அப்படின்னா அது கஸ்டமர்ஸ்க்கே ரீச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களே வந்து அதை பிளாக் பண்ணிடணும். கஸ்டமர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்பேம்னு சொல்லிட்டு வந்து பிளாக் பண்ணுறது இனிமேல் இருக்காது. டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸே அந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் புது ரூல் இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பொறுத்த வரைக்கும். இது மூலியமாக வந்து நிறைய ஃப்ராட் இல்லைனா ஸ்பேம் கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் 8லேருந்து எல்லா டெலிகாம் சர்வீசஸும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பேம் கால்ஸ் வந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். டெலிகாம் சர்வீஸ் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆப்பிள் எந்த பிராண்ட்ஸுமே கொடுக்காத அளவுக்கு அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ரைவசி ஒரு என்ஹான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய லேட்டஸ்ட் OS iOS 16. iOS 16 ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. iPhone 14 வந்து டிஃபால்ட்டாக அதோட தான் லான்ச் ஆகும். இந்த iOS 16ல் நிறைய ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் மோட் அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. இந்த லாக்டவுன் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து யாருமே ஸ்பை பண்ண முடியாது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது வந்து ஈவன் கவர்மெண்ட்டே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஸ்பைவேர் வச்சு ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டைரெக்டாக கவர்மெண்ட்டே ஸ்பைவேர் இன்ஜெக்ட் பண்ணுவாங்களா? கிடையாது. இங்கே கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து சில செலிபிரிட்டிஸ், சில பொலிட்டிக்கல் லீடர் இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் இல்லை மிலிட்ரியில் இருக்கிறவங்கள இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து ஹேக்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி முக்கியமான அஃபிஷியலுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வாட்ஸ்அப் எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுனால வந்து புது மெத்தட் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பைவேர் இன்ஜெக்ட் பண்ணி வந்து இனிமேல் கலெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு லாக்டவுன் மோட் அப்படின்னு வந்து புதுசாக iOS 16ல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு என்ஹான்ஸ்டு ப்ரைவசி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்குடைய நெக்ஸ்ட் பிக் லான்ச் அவங்களுடைய ஃபோல்டபுள் டிவைசஸ் தான். நெக்ஸ்ட் ஜென் ஃபோல்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபோல்ட் 4 அண்ட் ஃப்ளிப் 4ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லான்ச்சுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரிவீல் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபோல்ட் 4 உடைய டிஸ்பிளே ஃபீச்சர்ஸே ரிவீல் ஆயிருக்கு. ஃபோல்ட் 4 அப்படின்னு சொல்லும்போது 2 டிஸ்பிளே இருக்குது. ஒன்று இன்னர் டிஸ்பிளே, இன்னொன்று அவுட்டர் டிஸ்பிளே. இன்னர் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6 இன்ச்சஸ் அப்படின்னு தெரியுது. கூடவே இது QXGA ப்ளஸ் AMOLED பேனலோட லான்ச் பண்ணுறாங்க. அதே அவுட்டர் டிஸ்பிளே 6.2 இன்ச்சஸ், இதுவும் AMOLED பேனலோட லான்ச் பண்ணுறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, கேமரா ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ரியர் சைடில் ட்ரிபிள் சென்சார் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், அடிஷ்னல் சென்சார் எப்போ மாதிரி 12+12 இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதே ஃப்ளிப் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ல தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபோல்ட் 4 அண்ட் ஃப்ளிப் 4 ரெண்டுமே. இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3700 mAh நேற்றே பார்த்தோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ சாம்சங்குடைய ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோடைய நெக்ஸ்ட் லான்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய T சீரீஸில் ஒரு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் விவோ T1X இந்த பேரில் லான்ச் ஆகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச்சுக்கு முன்னாடி இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் இல்லது ரிவீல் ஆயிருக்கு. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டுவல் சென்சாரோட வரலாம். ரியர் சைடில் பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம். அதே ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல், டிஜிட்டல் செல்ஃபி சென்சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, இது 5G டிவைஸாக இருந்தால் MediaTek Dimensity 900ல் லான்ச் ஆகலாம். ஸோ விவோடைய T சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே வந்து அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கம்மி விலையில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். நத்திங் ஃபோன் ஜூலை 12 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது லான்ச்சுக்கு முன்னாடி ஓப்பன் ப்ரீ ஆர்டர்ஸே ரிவீல் பண்ணிட்டாங்க. 2000 ரூபாய் கொடுத்து யார் வேணாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரீ ஆர்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ப்ரீ ஆர்டர் கூடவே வந்து இன்ட்ரடக்டரி ஆஃபர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ஒரு இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை HDFC கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து 2000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு யூஸர் HDFC பேங்கோடது. அதோட வந்து நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனை EMIயில் பர்ச்சேஸ் பண்ணாலும் 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆஃபரும் இன்ட்ரடக்டரி ஆஃபர்ஸாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போவே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ நத்திங் ஃபோன் 1 வந்து இந்த ஆஃபர்ஸோடு வரப்போகுது. அதோட நத்திங் ஃபோன் 1 உடைய லேட்டஸ்ட் வீடியோ ரிவீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ நத்திங் ஃபோன் 1 இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் ஜூலை 12 அண்ட் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் லாவா முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்து இந்த டீசர் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு 4G டிவைஸ் தான். 5G டிவைஸ் எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இங்கே 4G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 10Kல இவங்க ஃபீச்சர்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek உடைய Helio A22ல கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் டிசைன் நல்லாயிருக்கு. அண்டர் 10Kல ட்ரிபிள் சென்சார்ஸ். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ரியர் சைடில் ட்ரிபிள் சென்சார் 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 IPS LCD பேனல் 5000 mAh கெப்பாசிட்டின்னு இந்த ஃபீச்சர்ஸோட 8699க்கு இந்தியாவில் லாவா பிளேஸ் 4G டிவைஸ் லான்ச் ஆகிருக்கு. Asus உடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் லான்ச்க்கான ஒரு அஃபிஷியல் வீடியோ டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இது Asus Zenfone 9 இந்த சீரீஸ் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே Zenfone 9 ரிவீல் ஆயிருக்கு. அகைன் ஒரு காம்பேக்ட் டிவைஸ் தான். எஸ், இவங்களுடைய Zenfone ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டியும் காம்பேக்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் வந்து டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்குது. பட் சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது Qualcomm உடைய ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1ஓட இவங்க கொடுக்குறாங்க. 5.9 inches 50 மெகா பிக்சல் டுவல் சென்சார் IP68 ரேட்டிங் இருக்கிற மாதிரி வந்து டீசர்ஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட Zenfone 9ம் கூடிய விரைவில் வரலாம் Asus தரப்புலேருந்து. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஆப்பிள் புது செக்யூரிட்டி ஃபீச்சர் iOS 16ல் என்ன கொண்டு வராங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 11 lakhs and 2 ஸ்கோர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து எனர்ஜி வேவ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.